வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் நியூஸ் நவ் தமிழ். இன்றைய நாளின் மிக முக்கியமான செய்திகளை இப்போது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு செல்ல உள்ளார். மறைந்த பிரபல இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார். வாக்கு திருட்டு மற்றும் தேர்தல் முறைகேடு குறித்து தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுத இந்தியா கூட்டணி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சமையல் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை 200 மில்லி முதல் 20 லிட்டர் வரையிலான 9 நிலையான அளவுகளில் மட்டுமே விற்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மாநில அரசு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஓமன் கடற்கரையின் ஹார்மோஸ் நீரிணை அருகே 24 இந்திய மாலுமிகளுடன் சென்ற வணிக கப்பல் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 29 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் கேஸ் சிலிண்டரின் விலை தற்போது 957 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. மேற்கு வங்கத்தின் சிலிகுரி மற்றும் டெல்லி இடையே புல்லட் ரயில் இயக்க 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து 823 கன அடியாக அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 140 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 270 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அண்ணாமலை தொடங்கியுள்ள புதிய இயக்கத்தில் பாஜகவினர் இணைந்தால் அது கட்சி விதிமீறலாக கருதப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிட விசிக ஆர்வம் காட்டி வருகிறது. CBSE 12ஆம் வகுப்பு விடைத்தாள் மறுமதிப்பீட்டு பணிக்காக பயன்படுத்தப்பட்ட தனியார் இணையதளம் பாதுகாப்பு காரணங்களுக்காக நீக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். சர்வதேச சந்தை நிலவரங்களால் பொட்டாஷ் உள்ளிட்ட ரசாயன உரங்களின் விலை மூட்டைக்கு 550 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இந்தியாவின் மிக நீண்ட காலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற புதிய வரலாற்று சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி படைத்துள்ளார். இந்தியாவில் உணவுப் பொருட்களை பார்சல் செய்வதற்கு செய்தித்தாள்களை பயன்படுத்த வேண்டாம் என்று உணவு வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பேரிடர் மேலாண்மை துறையின் 2026ஆம் ஆண்டிற்கான மாநில வெப்ப செயல் திட்டம் புத்தகத்தை அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் 100 விழுக்காடு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளை வழங்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஈரானுடன் அமெரிக்கா எந்த ஒப்பந்தம் செய்தாலும் அதை இஸ்ரேல் ஏற்க வேண்டும் என்று பிரதமர் நெத்தன்யாகுவிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிடம் ஆண்டுதோறும் வசூலிக்கப்பட்டு வந்த 3 லட்சம் ரூபாய் உரிமை புதுப்பிப்பு கட்டணத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செய்துள்ளது. அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் மாவட்ட வருவாய் அலுவலர்களின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரப்பதிவு துறையில் கடந்த மார்ச் மாதம் அறிமுகமான வருகையில்லா ஆவணப்பதிவு திட்டத்திற்கான புதிய வழிகாட்டுதல்களை பதிவுத்துறை வெளியிட்டுள்ளது.
இந்தோனேஷியாவில் 67,800 ஆண்டுகள் பழமையான உலகின் மிக பழமையான கையச்சு ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் ஆன்லைன் சிறப்பு தரிசனம் டிக்கெட் முறையை கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு மற்றும் முதியோர் உதவித்தொகை போன்ற சமூக நலத்திட்டங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பித்தால் அடுத்த 5 நாட்களில் சான்றிதழ்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 7,585 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளது. இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு உலகளாவிய மருந்து நிறுவனங்களுக்கு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். முதற்கட்டமாக கேரள மாநிலத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயண திட்டம் தொடங்கப்படுகிறது. 2000 முதல் 2002ஆம் ஆண்டு வரை உதவி பொறியாளர்களாக பணியில் சேர்ந்தவர்களில் தகுதியுடைய 379 பேரில் முதற்கட்டமாக ஒரே நேரத்தில் 300 உதவி செயல் பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தை நவீனப்படுத்தவும் காற்று மாசை கட்டுப்படுத்தவும் கூடுதலாக 750 மின்சார பேருந்துகளை விரைவில் இயக்க போக்குவரத்து அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் மக்களுடன் தொடர்பை வலுப்படுத்த தீவிர காவல் நடை ரோந்து பணிகளை மேற்கொள்ள காவல் அதிகாரிகளுக்கு டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். AI தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் TCS நிறுவனம் இனி பழையபடி அதிக எண்ணிக்கையான ஆட்களை வேலைக்கு எடுக்கப் போவதில்லை என அந்நிறுவனத்தின் தலைவர் சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு 1,23,000 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது. சமையல் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை 200 மில்லி முதல் 20 லிட்டர் வரையிலான 9 நிலையான அளவுகளில் மட்டுமே விற்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு இனி ஆண்டிற்கு 4 சிலிண்டர்கள் மட்டுமே மானிய விலையில் வழங்கப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. நடப்பு ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் புதிய ரயில் டிக்கெட் முன்பதிவு முறை நாடு முழுவதும் அமலுக்கு வருகிறது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுவகை பெட்டி ஒன்றிற்கு 90 ரூபாய் கூடுதல் கட்டணம் நிர்ணயித்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று தென்காசி, திருநெல்வேலி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகளை காண நியூஸ் நவ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.